3வது மாசத்துல எம்டி ஸ்கேன் வந்து பண்ண சொல்லி வர சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி தான் ஒரு சம்பவம் நடந்துச்சு. மிகப்பெரிய சம்பவம். அப்ப அங்க இருந்த ரிசப்ஷனிஸ்ட் தான் எங்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு சப்போர்ட்டிவா இருந்தாங்க. எமோஷனலி இப்ப எனக்கு கொஞ்சம் எமோஷனலே ஆகுது. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலா ரொம்ப 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 லாங் பேக் அப்புறம் நாங்க ஒரு வீடியோ போடுறோம். எதுக்காகனா எனக்கு வந்து பிரெக்னன்சி வந்து 5 மந்த் ஆயிடுச்சு. இந்த 5 மந்த் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் நம்ம சப்ஸ்கிரைபர் உங்க எல்லாருக்குமே. ஸோ அதனால தான் ஷேர் பண்றேன். நானும் என் ஹஸ்பண்ட் 2 பேருமே வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாருக்குமே இருக்க மாதிரி தான். நான் எனக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து பிரெக்னன்ட் ஆனது எனக்கு தெரியாது. யாருக்குமே தெரியாது. எனக்கே தெரியாதுன்னா யாருக்கும் தெரியாது. நாங்க வந்து ஒருத்தவங்க ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு. அங்க நாங்க போயிட்டு ரொம்ப லாங் தான். அங்க போயிட்டு நான் திருச்சி ஆக்சுவலி அங்க போய் மலைக்கோட்டை மலையெல்லாம் ஏறிட்டேன். ஆக்சுவலா அவ்வளோ தூரம் நான் ஏறாத ஆளு. மேல உச்சி விநாயகர் கோயில் வரைக்குமே நான் ஏறிட்டேன். எனக்கு தெரியாது. அதுக்கப்புறமா நாங்க வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 1 மந்த் கேப் எடுத்தோம். என்னடா இன்னும் வந்து நமக்கு மந்த்லி பீரியட்ஸ் ஆகலையேன்னு நான் இவர்கிட்ட புலம்பிக்கிட்டே இருந்தேன். இவரும் வந்து வழக்கம் போல எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்கு. ஸோ அந்த ரீசன் சொல்லிட்டாங்க. சரி நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சு. சிரிப்பா வந்துச்சு ஃபர்ஸ்ட். சரி சும்மாவாவது நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஒரு ஆசைக்காக அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அது வந்துட்டு டெஸ்ட் பண்ணோம். டெஸ்ட் பண்ணதுமே நான் பண்ணல. எனக்கு வந்து பயமா இருந்தது. அதனால வந்து இவர் எப்படின்னு சொன்னாரு, நான் அதை பண்ணிட்டு வந்துட்டேன். இவர் தான் வந்துட்டு செக் பண்ணிட்டு வந்தாரு. பொதுவா எல்லாருமே நம்ம ஒய்ஃப் தான் ஹஸ்பண்ட்க்கு சர்ப்ரைஸ் பண்ணுவோம், ஃபேமிலிக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவோம். பட் ஆனா ஃபர்ஸ்ட் எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணது என்னோட ஹஸ்பண்ட் தான். பட் ஆனா எனக்கு வந்து முன்னாடியே வந்து தெரிஞ்சிடுச்சு. ஓகே ஒரு 2 மந்த்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா, எங்களுக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு. எல்லாருமே கேட்டிருந்தாங்க, "எப்போ வந்து பேபி? எப்போ குழந்தை பெத்துக்க போறீங்க?" நாங்க வந்து பிளானிங்ல இருக்கோம். அப்படிதான் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலா பிளானிங்ல தான் இருந்தோம். பட் இது அன்எக்ஸ்பெக்டடா நடந்தது. ஒரு 2 மந்த்ஸ் 1 மந்த்ஸ் ஆயிடுச்சு. 1 மந்த்ஸ்க்கு மேல இது மாரி வந்து பீரியட்ஸ் வந்து ஆகல. எனக்கு ஒரு 90% வந்து சரி ஓகே கன்ஃபார்ம் பாப்பா வந்துடுச்சு போல. அப்படின்ற மாரி மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருந்தது. அதுக்கப்புறமா சரி ஓகே கிட் வாங்கிட்டு வந்து நானே வந்து செக் பண்ணி பார்த்தேன். இவங்க செக் பண்ணிட்டு யூரின் சாம்பிள்ஸ் வந்து அதில ட்ரா பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து செக் பண்ணிட்டு என்ட்ட வந்து காமிச்சாங்க. அவங்களுக்கு எதுவும் தெரியாது. ஸோ, அதனால வந்து நான் தான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு வாட்டி பார்த்தோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே பிரெக்னன்ட்டா தான் இருக்க அப்படின்னு வந்து இது பண்ணோம். அது வந்து மதியான சமயத்தில பண்ணோம். சரி ஓகே. அதுக்கப்புறமா வந்து ஏர்லி மார்னிங்ல பண்ணா தான் ரொம்ப கன்ஃபார்மா தெரியும் அப்படின்னு வந்து நெறைய பேர் சொன்னாங்க. சரி ஓகே ஏர்லி மார்னிங்ல ஃபர்ஸ்ட் வந்து யூரின் போகும்ல, அதில தான் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் சரி ஓகே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எனக்கும் சரி ஓகே ரொம்ப ஹேப்பி ஆயிடுச்சு. பட் ஆனா வந்து ஏன்னா நானே போய் பார்த்ததால வந்து எனக்கு வந்து எந்த ஒரு பெருசான ஒரு சந்தோஷம் அந்த அளவுக்கு வந்து ரியாக்ட் பண்ண முடியல. ஆனா மனசுக்குள்ள இருந்தது எனக்கு. ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தது. அதுக்கப்புறமா வந்து சரி ஓகே நம்ம டாக்டர போய் கன்சல்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நியர்பை ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு கன்சல்ட் பண்ணோம். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் போற ஒய்ஃப் வந்து நிவேதா வந்து என்ன சொன்னான்னா, நம்பவே இல்ல ஃபர்ஸ்ட் நான் பிரெக்னன்ட்டா தான் இருக்கேன். ஆமாம்மா இதுல என்னம்மா உனக்கு சந்தேகம் அப்படின்னு சொல்லி அவங்க ஆக்சுவலா என் கேட்டாங்க. ஹஸ்பண்ட் அந்த கிட்டு வந்து செக் பண்ணி சொல்லும் போதுமே நான் நம்பவே இல்லை. ஏன்னா வந்து ஆல்ரெடி எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. யார் கேட்டாலுமே நாங்க ஒரு பிளான் ஒரு கமிட்மெண்ட்ல இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தோம். எனக்கு இதை பார்த்துமே எனக்கு நம்பிக்கையே இல்லை. சரி ஓகே. அதாவது அது அவங்க ஒரு டைம்ல பண்ணணும்னு சொன்னாங்க. அந்த டைம்ல நாங்க பண்ணல. ஸோ அதனால தப்பா வந்துருச்சு. அந்த கிட்டு வந்து எல்லாருமே வந்து ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட போய் சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. அந்த மூமெண்ட் வந்து ஹஸ்பண்ட் எப்படி ஃபீல் ஆகுறாங்கங்கிற மூமெண்ட்லாம் வந்து ரொம்ப வந்து ப்ரீசியஸ் ஆனது. பட் எனக்கு அந்த மூமெண்ட் கிடைக்கவே இல்ல. அது மட்டும் நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து டாக்டர் வந்து இந்த மாரி சொன்னாங்க. "ஏம்மா நீ பிரெக்னன்ட்டா தான் இருக்க. இதுல என்ன உனக்கு சந்தேகம்?" அப்படின்னாங்க. பட் ஆனா உண்மையிலேயுமே நிவேதாவால நம்பவே முடியல. சரி ஓகே. அப்புறம் வந்துட்டு சொல்லிட்டு தான் அவங்க வந்து ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் வந்து குடுத்தாங்க. மறுநாள் ஸ்கேன் பண்ண வர சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா நாங்க வேற ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஹாஸ்பிட்டலுக்கு வந்து விசாரிச்சுட்டு போனோம். 3 வீக்ஸ்ல தான் வந்து 4 வீக்ஸ்ல தான் வந்து போனோம். அப்போ வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சின்னதா வந்து யோக் சாக் கரு மட்டும் தான் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல சொன்னாங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறம் டேப்லெட் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்லாம் வந்து குடுத்தாங்க. குடுத்துட்டு சரி ஓகே இன்னும் ஒரு 2, 3 வீக்ஸ் வந்து கழிச்சுட்டு வாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஹார்ட் பீட் வந்து கேட்கும் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஹார்ட் பீட்டும் வந்து கேட்டுச்சு. அதுக்கப்புறமா தான் வந்து என்டி ஸ்கேன் பண்ண சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து 3வது மாசம்.
3வது மாசத்துல எம்டி ஸ்கேன் வந்து பண்ண சொல்லி வர சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி தான் ஒரு சம்பவம் நடந்துச்சு. மிகப்பெரிய சம்பவம். அதாவது என்னன்னா, என்னோட தங்கச்சியோட பசங்களுக்கு காது குத்து இருந்தது. அதுக்கு வந்து சரி ட்ரெஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டி நகர் போயிருந்தோம். டி நகர் போயிட்டு மதியானமா போனோம். போய் மணி 3, 4 ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தோம். இவளும் வந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டா. டயர்ட் ஆனவுடனே ஃபுட் வேணும், இந்த மாரி சாப்பாடு வேணும். இல்ல நான் கடையில வாங்கி தர மாட்டேன் ஃபர்ஸ்ட்ன்னு வந்து சொன்னா. இல்ல நீ வாங்கி குடு பரவாயில்லன்ட்டு. இவ ரொம்ப பசியா இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த நேரத்துல எங்களுக்கு எதுவுமே தெரியாது. எது சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது அதெல்லாம் எதுவுமே தெரியாது. யாரும் வந்து அந்த அளவுக்கு சொல்லல, கைட் பண்ணவும் இல்ல. டாக்டரும் அந்த அளவுக்கு பெருசா வந்து சொல்லல. அவங்க அந்த அந்த போன இடத்துல அவங்க வந்து சரியா சொல்லலையா? அப்படின்ற மாரி தான் எங்களுக்கு இருந்தது. பெருசா அந்த ஃபுட் டயட் வந்து பெருசா சொல்லல. இதுல பெருசா வந்து நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பப்பாளி சாப்பிடக்கூடாது, அன்னாசி பழம் சாப்பிடக்கூடாது. இந்த மாரி விஷயத்த மட்டும் தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ ஓகே. எண்ணெய் பொருள்லாம் வந்து சாப்பிடலாம் போல அப்படின்னு தான் நான் நெனச்சுட்டு இருந்தேன். சரி அதனால ஒரு வாட்டி தானே வாங்கி தர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு காலிஃப்ளவர் பக்கோடாவும், கட்லெட்டும் வாங்கி குடுத்துட்டேன். சாப்பிட்டதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அதுக்கப்புறமா வந்து பிரியாணி வேற கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டா. சாப்பிட்டதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு இன்னொரு தேவையில்லாத வேலை பண்ணிட்டோம். என்னன்னா, தோசை சாப்பிடும்போது இட்லி பொடி இருக்குல்ல, அதுவும் காரம். அதுவும் போட்டு சாப்பிட்டதால நைட்டு ஃபுல்லா நானும் தூங்கல, இவளும் தூங்கல. ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. என்னடா இது இப்படி ஆயிப்போச்சே! எனக்கு வேற ரொம்ப கில்ட்டி ஆயிடுச்சு. பேசாம வாங்கி குடுக்காமலே இருந்திருக்கலாம் போல. இவ வேற கேட்டா, "எனக்கு ஏன் வாங்கி குடுத்த? வாங்கி குடுத்த." நான் கேட்டாலும் வாங்கி தராம, "வேணா பார்த்துக்க வேண்டியது தானே, புரொடெக்ட் பண்ணிக்க வேண்டியது தானே" அப்படின்னு கேட்டா. பட் எனக்கும் ரொம்ப கில்ட்டா ஃபீல் ஆயிடுச்சு. சரி ஓகே ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. ஏன்னா நைட் ஃபுல்லா நெஞ்சு எரிச்சல் தூங்கவே முடியல. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போனா அவங்க எக்கோ வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ல அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க. அட்மிட் ஆக்சுவலா பண்ணிட்டு காலையில 4 மணி வரைக்கும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஹாஸ்பிட்டல் அப்ப திறந்திருக்காதுன்ட்டு 6 மணி வரைக்கும் ரொம்ப வெயிட் பண்ணேன். இவர தான் போட்டு ரொம்ப பாடுபடுத்திட்டேன். ஃபர்ஸ்ட் இவரு என்ன பண்ணாருன்னா, அ மருந்துலாம் ஏதாவது குடுக்கலான்னு ட்ரை பண்ணாரு. அது எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ட்டாங்க. அப்புறம் சுடுதண்ணி வந்து அதுல உப்பு போட்டு எடுத்து கொப்பளிக்க சொன்னாரு. அதுவும் பண்ணேன். சரியாகல. அப்புறம் திரும்ப சுடுதண்ணி வச்சு கால்லாம் ரொம்ப பெயினா இருந்தது. அதுக்கு வந்து ஒத்தடம் குடுத்தாரு. அப்பயும் சரியாகல. இது பொதுவா எனக்கு ஏதாவது பண்ணோம்னா ஓரளவுக்கு சரியாயிடும். ஏன்னா நான் ஹாஸ்பிட்டலே போகாத ஆளு. வீட்ல தான் ஏதோ ஒண்ணு பண்ணிக்குவேன். சரியாயிடும். இந்த டைம் வந்து சரியாகல. 6 மணிக்காவது ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. டாக்டர் வந்திருப்பாங்கன்னு தெரியல. இருந்தாலும் நான் படுற கஷ்டத்த பார்த்து அழுதுட்டே இருந்தேன். இவரு வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அப்ப வந்து எமர்ஜென்சி வார்டுல தான் எங்கள பார்த்தாங்க. அங்க போனது ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே இசிஜி தான் செக் பண்ணாங்க. இசிஜி செக் பண்ணதும் டாக்டர் வரதுக்கு 8:00 ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்ம பிரெக்னன்ட்டா இருக்கனால ஈஸியா யாருமே பாத்துற மாட்டாங்க. நமக்குன்னு இருக்க டாக்டர் தான் பார்ப்பாங்க. அவங்களும் சொல்லிட்டாங்க, "உங்களுக்குன்னு இருக்க டாக்டர் 8:00 வருவாங்க. நீங்க செக் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்க டாக்டர் போய் பார்த்தோம். டாக்டர் போய் பார்த்ததுமே எனக்கு சிம்ப்டம்ஸ்லாம் கேட்டாங்க. இந்த மாரி இருக்குன்னு சிம்ப்டம்ஸ் சொன்னதுமே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அட்மிட் ஆயிடுங்கன்னு சொல்ட்டாங்க. ஆக்சுவலா நான் ஹாஸ்பிட்டல் பக்கம் போமாட்டேன். ஊசி போட மாட்டேன். மாத்திரை அதிகமா சாப்பிட மாட்டேன். என் லைஃப்லயே எனக்கு தெரிஞ்சு அட்மிட் ஆகுறது இதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் அட்மிட் ஆகணும்னு சொன்னதுமே 2வது டைம் போயி இதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் ஜுரம்ன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி இதுல அட்மிட் ஆனேன்ல. ஜுரம் வந்து சரியில்லாம போனப்போ அது ஊசி போட்டு அது ஆமா. அது குளுக்கோ கல்யாணம் ஏன் பொய் ஃபர்ஸ்ட் சொல்ற? டைம். அது வந்து கொஞ்ச நேரம் தான் இருந்தேன். ஃபுல் டேலாம் இல்ல. இப்ப அட்மிட் ஆகி அட்மிட் 2 ஆனியா டேஸ் இல்லையா? இருந்தேன். அவ்வளோதான். அது இருந்தேன். ஸோ செகண்ட் டைம் வச்சுக்கலாம். அது 2 டேஸ் இருந்தேன். ஏன்னா, அப்ப நான் வந்து நார்மலா இருந்தேன் எனக்கு தெரியல. இப்ப பிரெக்னன்ட்னால ரொம்ப பயமா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுன்னு சொன்னதுமே, ரிசப்ஷன்ல போயிட்டு பேமெண்ட்லாம் பண்றதெல்லாம் ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்தாரு. நானும் தான் கூட இருந்தேன். எங்களுக்கு நாங்க டக்குனு ஒரு செக்கப்காக தான் கோவம் வந்துரும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் போனோம். அதனால எந்த ப்ரீ பிளானும் கிடையாது. போனதுமே இவரு வந்து என்ன பண்ணிட்டாரு, ரிசப்ஷன்ல போய் கேட்டம்போது ஒரு ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட வந்து இவருமே வந்து அழுதுட்டாரு. ஃபர்ஸ்ட் நான் தான் ரொம்ப அழுதுட்டு இருந்தேன். நான் அழுகுறத நான் பயப்படுறத பார்த்து இவருமே அழுதுட்டாரு. எனக்கு எங்க 2 பேரையுமே அந்த ரிசப்ஷனிஸ்ட் தான் அழுகாதீங்க. இதெல்லாம் வந்து நார்மல் தான். சரியாயிடும், சரியாயிடும்னு சொன்னாங்க. கூட இருக்கவங்க எல்லாருமே எங்கள வந்து இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து எங்க அத்தை, மாமாவுக்கு வந்து ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டோம். வந்தாங்க. அவங்களும் வந்து பார்த்தாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்ச நேரம் இருந்தாங்க. இருந்துட்டு அதுக்கப்புறமா வந்து நானும் வீட்டுக்கு வந்துட்டேன். வந்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு மறுபடியும் நைட்டு கிளம்பி போயிட்டேன். அவங்களும் அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு அவங்கள ரிட்டர்ன் போயிட்டாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மறுநாள் தான் வந்து இந்த என்டி ஸ்கேன் பண்றது வந்து அதுக்கு அடுத்த வாரம் தான் வந்திருந்தது. ஸோ அப்போதான் வந்து ஒரேடியா என்டி ஸ்கேனும் பண்ண சொல்லிட்டாங்க. என்டி ஸ்கேனும் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு டபுள் மார்க்கர் டெஸ்ட்டும் அப்பதான் பண்ணணும். ஆனா அப்போ அங்க இருந்தவங்க அந்த டபுள் மார்க்கர் டெஸ்ட் பண்ணவே இல்ல. அதுக்கப்புறமா டாக்டர பார்க்க போலான்னு சொல்லிட்டு மறுபடியும் செக்கப்க்கு எப்பவுமே போவோம்ல. அப்ப போம்போது ஏன் டபுள் மார்க்கர் டெஸ்ட் பண்ணல? இதுல வந்து ஜீன் எல்லாமே வந்து குரோமோசோம் நெறைய வந்து ஏதோ செக் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க டாக்டர். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா வந்து குவாட்ரபிள் டெஸ்ட்ன்னு வந்து
ஒண்ணு பண்ண சொன்னாங்க. அது வந்து பண்ணோம். அது பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து தைராய்டு டெஸ்ட்டு, இப்போ ருட்டைன் டெஸ்ட், யூரின் டெஸ்ட்லாம் பண்ணுவாங்கல்ல, சுகர் இருக்கா இல்லன்ட்டு. அது எல்லாத்தையுமே இப்போ குடுத்துட்டு வந்திருக்கிறோம். இதுக்கு இடையில தான் வந்து 5வது மாசம் அனாமலி ஸ்கேன் நெக்ஸ்ட் வீக் வந்து போகப்போறோம். இதோட வீடியோ வந்து கண்டிப்பா வந்து நாங்க அந்த அனாமலி ஸ்கேனோட ரிப்போர்ட் எப்படி இருந்தது, பாப்பாவோட குரோத் இன்னும் எப்படி இருக்கு, எல்லாத்தையுமே வந்து உங்ககிட்ட கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடியே வந்து 5வது மாசம் வளைகாப்பு வந்து நடந்துடுது. பேபி ஷவர் நடந்து தான் அப்பதான் வந்து போட்ட இந்த வளையல். கண்டிப்பா அனாமலி ஸ்கேனோட வீடியோ வந்து கண்டிப்பா நெக்ஸ்ட் வீக் வந்து நாங்க போயிட்டு வந்துட்டு போடுறோம். உங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஏதாவது ஒரு அட்வைஸ் நீங்க சொல்லணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.